பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளும் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை நான் படிக்கிறேன். தோட்டத்திற்கு நீர் பாயும்படி ஏதெனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். ஆமென். ஆமா, ஆண்டவர் ஒரு நதியை உண்டாக்கி இருக்கிறாரு ஏதேன் தோட்டத்துல. அந்த நதி ஓடுகிற இடங்கள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பொன் விளையுமா. இந்த நதி எங்க ஓடுச்சு அப்படின்னு சொன்னா ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடுச்சான். அந்த இடத்துல பொன் விளைந்ததாம். அது அவ்வளவு நல்ல பொண்ணா இருந்தது அப்படின்னு சொல்லி கூட வேதத்துல நம்மளால பார்க்க முடியுது. கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட நதியே ஒரு தேசத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும் அப்படின்னா நமக்கான ஜீவ தண்ணீராம் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் அப்படின்றத யோசிச்சு பார்க்கலாமே. ஆமா, இயேசு கிறிஸ்துக்கு நாம நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்கும் பொழுது எந்தெந்த இடங்களில எப்படிப்பட்ட வறட்சிகள் காணப்படுகிறதோ அந்தந்த இடங்கள்ல கர்த்தர் செழிப்பை கட்டளையிட போதுமா